வாங்க இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசி கழுவி காய வச்சாலும் சரி, இல்லைன்னா கடையில் வாங்கினாலும் சரி, தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா வெண்ணெய் மாதிரி வெண்ணெய் பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு பிணைஞ்சிங்கனாவே புளியற கரெக்டாக இருக்குது. பிணைஞ்சாச்சு. இந்த இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி காய்ச்சதையும் இடியாப்பம் புழிஞ்சிக்கலாம். தட்டில் உள்பகுதியில் நல்லா ஆயில் போட்டுக்குங்க. அப்போ தான் பிணையறக்கு ஈஸியாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். தண்ணி காய்ஞ்ச பிற்பாடு புழிஞ்சு விட்டு 5 நிமிஷம் வச்சா போதும். 5 நிமிஷத்தில் வெந்துரு. அதுக்கு மேலே வைக்க வேண்டாங்க. இட்லியாக இருந்தால் லேட் ஆகுது. இது 5 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துரு. இடியாப்பம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். தேங்காய் பால் கலந்துக்கலாம். காலையில் சாப்பிட்றப்ப வெறும் வயிற்றில் சாப்பிட்றப்ப தான் நல்லது.